பாமகவின் ஜி.கே. மணி செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். பார்க்கலாம். தேர்தல் ஆணையத்தின் விதிமுறைப்படி தேர்தல் நடக்கும். அந்த அடிப்படையில் 28/5/2022 பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் மருத்துவர் அன்புமணி அவர்கள் தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுகிறார் பொதுக்குழுவார். அந்த கால அவகாசம் 28/5/2025 முடிவு பெற்றது. இப்போ 3 ஆண்டு காலம் முடிவு பெற்றது. அந்த முடிவுக்கு பிறகு போலியான ஒரு ஆவணத்தை தயாரித்து தேர்தல் ஆணையத்திட்ட கொடுத்து 2023 பொதுக்குழு நடந்ததாகவும் 2026 ஆகஸ்ட் வரைக்கும் பதவி இருப்பதாகவும் ஒரு போலியான ஆவணத்தை கொடுத்துருக்காரு. ஆனால் ஜனநாயகத்தை கட்டி காக்கிற தேர்தல் ஆணையம் ஒரு மோசடியான படுகொலையான ஒரு உத்தரவை இன்று வெளியிட்டிருக்கிறது. இது மிகப்பெரிய வேதனையை அளிப்பதோடு கண்டனத்துக்குரியதாகவே நாங்கள் பார்க்கிறோம். மிகப்பெரிய மோசடி. இது ஒரு கட்சி திருட்டு விஷயம், கட்சி திருடுற மாதிரி. நீங்கள் உங்களுக்கு அடையாளத்தை காட்டுறேன், நாங்கள் சும்மா சாதாரணமாக சொல்லலை. பாருங்க, 29/5/2022 இது சீஃப் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா, நியூ டெல்லி. இது பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் 28/2/2022 அன்று மருத்துவர் அன்புமணி தேர்ந்தெடுக்கப்பட்டதாக 29 கடிதம் கொடுத்தது. தேர்தல் ஆணையத்துக்கு கொடுத்தாச்சு. கொடுத்தது பிறகு அதோட சும்மா கொடுக்குறேன் பாருங்க, பொதுக்குழு நடந்த தேதி, படம் எல்லாம். அவருக்கு அன்புமணிக்கு சிறப்பு செய்கிற மாதிரி பொதுக்குழுவில் பாருங்க, மாநில சிறப்பு பொதுக்குழு கூட்டம் 28/5/2022. இது எங்கன்னா சென்னை ஒட்டி திருவேற்காடு ஜிபிஎன் பேலஸ் அங்கே நடந்தது. இது பாருங்க, பொதுக்குழு உறுப்பினர்கள் கலந்து கொண்ட இந்த படம். இதுவும் பொதுக்குழு உறுப்பினர் கலந்து கொண்ட படம். இதுவும் அந்த தான். சரி, தேதியை காட்டுறதுக்காக சொல்கிறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா, அவருக்கு ஒரு அன்புமணி செய்தியாளர்களுக்கு பேட்டி கொடுக்குறாரு. இது ஆங்கில நாளேடுகள், தமிழ்நாடு நாளேடுகள் எல்லாம் வந்த செய்தி. ஒவ்வொரு நாள் தலைவராக தேர்தல் பாருங்க, அன்புமணி எலெக்டட் PMK பிரசிடென்ட் 29/5/2022 வந்த செய்தி. அப்போ இது 2022 தான் அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டார் என்பது உண்மை. எல்லா ஆதாரமும் இருக்கு. தேர்தல் கமிஷனுக்கு கொடுத்த கடிதம், அவர் கொடுத்த பேட்டி, பொதுக்குழு ஆதாரங்கள் எல்லாமே இருக்கு. ஆனால் இதையும் தாண்டி 2023 ஒரு பொதுக்குழு நடந்ததாகவும் அதில் அவர் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டதாக ஒரு போலி ஆவணத்தை கொடுத்தாரு. அதை ஏற்றுக்கொண்டு தேர்தல் ஆணையம் மோசடி செஞ்சிருக்கு. சரி, இப்படி தகவல் நடக்குதுன்னு அறிஞ்ச உடனே கடந்த 5 மாசமா தேர்தல் ஆணையத்துக்கு நாங்கள் நடக்கிறோம். 5 மாசமா தேர்தல் ஆணையத்துக்கு நடந்து கடிதம்லாம் கொடுத்தோம். இந்த கடிதத்தினுடைய நகல் நிறைய இருக்குது, எல்லாத்துக்கும் வச்சிருக்கிறோம். எல்லாத்துக்கும் கொடுத்த கடிதம். பானு பிரகாஷ் யாதவ், சீஃப் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா, எல்லாத்துக்கும் கொடுத்துருவோம். இன்னொரு செய்தி என்னன்னா, இதில் மருத்துவர் அன்புமணி 29/2/2022 28/5/2022 தலைவராக அறிவிக்கப்படுகிறார். 29/5/2022 அவரே கைப்பட தேர்தல் ஆணையத்துக்கு கடிதமே எழுதுகிறார். அந்த கடிதமே இருக்கு. நாங்கள் 3 பேர் ஆஃபீஸ் பேரர் யாரெல்லாம் நிர்வாகிகள் யார் தேர்தல் போனால் அந்த கடிதமே எழுதுகிறாரு. அப்போ இவ்வளோ பெரிய மோசடி நடந்தது தான் இன்னைக்கு அதிர்ச்சியாக இருக்கிற மிகப்பெரிய கண்டனத்துக்குரியதாக பார்க்குறோம். இது கட்சி திருட்டு சம்பந்தமான நடவடிக்கையாக பார்க்குறோம். அதுலேயும் குறிப்பாக தேர்தல் ஆணையம் ஜனநாயகத்தை கட்டி காக்கணும். இப்படி ஒரு மோசடியான உத்தரவை இன்னைக்கு போட்டிருக்காங்க. நேற்றுக்கு போட்டு இன்னைக்கு எங்கள் கையில் கொடுக்குறாங்க. அது ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது, வேதனையாக இருக்குது. இதை கண்டித்து இந்த கொடுத்துறோம். உங்களுக்கு இந்த விவரங்கள் எல்லாத்தையும் கொடுக்குறோம். சொல்லிட்டு அப்புறம் சொல்லலாம்.
இதில் மருத்துவர் அன்புமணி 2023ஆம் ஆண்டு தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். அவருடைய பதவிக்காலம் 2026 வரை இருக்கிறது என்று அதில் குறிப்பிட்டிருக்கிறார்கள். அதோட நாங்கள் கொடுத்த ஆவணங்களை அந்த தேதியெல்லாம் குறிப்பிட்டு இது வேணா நீ நீதிமன்றத்தை நாடுங்க, உங்களுக்கு நியாயம் வேணும்னா நீதிமன்றத்துக்கு போங்கன்னு கொடுக்குறாங்க. ஆவணங்கள் எல்லாம் சரியா இருக்குது, எதுக்கு நீதிமன்றத்துக்கு போகணும்? எதுக்கு இப்படி மோசடியான ஆணையம் வழங்குறாங்க? இது ரொம்ப கண்டிக்கத்தக்கது, மிகப்பெரிய மோசடியாக தான் நாங்கள் பார்க்குறோம். இதை கண்டித்து எங்கள் மருத்துவர் ஐயா சொல்லியிருக்காரு. இப்போ சொன்னார் மாலையில், நீங்கள் சொல்லுங்க மணி, டெல்லியில் தலைமை தேர்தல் ஆணையத்துக்கு முன்னாலே பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் போராட்டம் நடத்துவோம், சென்னையிலிருந்து இங்கே வந்து போராட்டம் நடத்துவோம்னு சொல்லியிருக்கோம். ஒரு போராட்டமும் நடத்த போகிறோம், தேர்தல் ஆணையத்தினுடைய முறைகேட்டை கண்டித்து நடத்துகிறோம். அதோட இவ்வளோ போலியான ஆவணத்தை ஏற்றுக்கிட்டு தேர்தல் ஆணையம் உத்தரவு போடுது. இதுக்கு ஒரு குற்றவியல் நடவடிக்கை எடுக்கணும் தானே, வழக்கும் பதிவு பண்ணணும். இதையெல்லாம் வற்புறுத்துக்கு தான் சொல்றதுக்கு தான் உங்ககிட்ட வந்திருக்கிறோம். மோசடி செய்த அன்புமணிக்கு இந்திய தலைமை தேர்தல் ஆணையம் செயல்படுகிறது. ஆமா, முழுக்க நீங்க கேள்வி கேட்கறது சரியான கேள்வி. தேர்தல் ஆணையம் மருத்துவர் அன்புமணிக்கு துணை போய் இருக்கிறது, மோசடிக்கு துணை போய் இருக்கிறது. தேர்தல் ஆணையத்தினுடைய நடவடிக்கை, இந்த ஆணை என்பது கண்டிக்கத்தக்கது. இது ஜனநாயக படுகொலையை பார்க்கிறோம்.